கர்த்தரின் பெரிய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பெரிய நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத வசனம் சங்கீதம் 119, 124. 119ஆம் சங்கீதம் 124ஆம் வசனம். உமது அடியேனை உமது கிருபையின்படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். சங்கீதக்காரர் தேவனை நோக்கி சொல்கிற கேட்கிற ஒரு காரியம். இன்றைய தினத்துல இதை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுல பாருங்க, ரெண்டு காரியம் இதுல சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஒண்ணு, உமது அடியேனை உமது கிருபையின்படி நடத்தி. உமது அடியேன்னா யாரு? நம்ம தான், விசுவாசிகளாகிய நம்ம தான், நீங்களும் நானும் அதை கேட்டுக்கொண்டிருக்கோம் அனைவரும் தான் தேவனுடைய அடியார்கள். அப்ப உமது அடியேனை உமது கிருபையின்படி நடத்தி. அப்ப என்னுடைய கிருபையின்படி, என்னுடைய விருப்பத்தின்படி, என்னுடைய சுய விருப்பத்தின்படி நடத்தி கிடையாது. தேவனுடைய விருப்பத்தின்படி, தேவனுடைய கிருபையின்படி நடத்தப்பட வேண்டும். நம்ம நிறைய நேரம் நம்ம சுய இஷ்டத்தின்படி நடக்கிறவர்களா காணப்படுகிறோம். நம்ம சுய இஷ்டத்தின்படி நடத்திட்டு ஒரு காணல நிக்கிறோம். நின்றுட்டு ஆண்டவரே என்ன எனக்கு உண்மையை நடக்கலையே, உண்மையை செய்யலையே அப்படின்னு நம்ம கேட்கிறோம். நம்ம அதை இந்த இதை ரெகுலரா பார்த்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு. கிருபைனா எல்லாத்துக்குமே தெரியும். கிருபைனா எல்லாத்துக்குமே தெரியும். தகுதி உள்ளவனுக்கு கிடைக்கிறது கிஃப்ட், பரிசு. தகுதி இல்லாதவனுக்கு கிடைக்கிறது தான் கிருபை. ஆனால் தான் சங்கீதக்காரர் சொல்றாரு, உமது கிருபையின்படி நடத்தும் என்னைய. தேவனே, என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய திட்டம் அல்ல, உமது திட்டம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும். உமது திட்டத்தின்படி நான் நடக்கிறேன்னா நான் காணப்பட வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சங்கீதக்காரர் சொல்றாரு. அப்ப பாருங்க, உமது அடியேனை உமது கிருபையின்படியே நடத்தி. அப்ப நம்ம சொல்ல ரெடியா இருக்கோமா? தேவனே, உமது திட்டம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே, உமது விருப்பம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கிறவங்களா இருக்கோமா? இல்ல ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டு வச்சுக்கிட்டு, தேவனை எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும், எனக்கு அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், நான் அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம சுய விருப்பத்தையே தேவன்கிட்ட போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோமா? எனக்கு இதை கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கோமா? தேவன் நமக்கு எல்லாம் கொடுக்க ரெடியா இருக்காருங்க. அதை தாங்கிறதுக்கான சக்தி நமக்கு வேணும்லங்க. நம்ம அதுக்கான இடத்துல உட்காரணும்லங்க. அதுக்காகத்தான் தேவன் நம்மளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. நம்ம தேவன் எல்லாத்தையும் நம்ம கையில கொடுத்துட்டாரு. உலகத்தை அனுபவிச்சுக்கங்க நம்ம கையில கொடுத்துட்டாரு. சகலத்தையும் நம்ம கீழே அடிமைப்படுத்திட்டாரு. ஆனாலும் அதுக்கான ஒரு குவாலிட்டி, அதுக்கான ஒரு பவர் நம்ம கைக்கு வேணும். அப்ப தேவ கிருபை மூலமா தான் அதை நம்ம வாங்க முடியும். அது இல்லாம தேவன் தேடாம, தேவனோட கிருபையில நிக்காம, சுயத்துல ஓடி 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 நம்ம போய் உழுகிறவளை காணப்படுகிறோம். ஆனால் தான் சங்கீதக்காரர் சொல்றாரு, உமது கிருபையின்படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். பிரமாணங்கள்ல என்ன? கட்டளைகள். கட்டளைகள் என்ன? நீங்க இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை செய்யலாம், அதை செய்யக்கூடாது அப்படின்றதுதான் பிரமாணங்கள், கட்டளைகள். அந்த கட்டளைகள் வேதம் முழுக்க, வேத புஸ்தகத்துல முழுக்க அந்த கட்டளைகள் நிரப்பப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்றது இருக்கு. ஆனா நிறைய நேரம் நம்ம சுய விருப்பத்தால் நம்ம ஓடுறோம். சுய விருப்பத்தால் நம்ம ஓடி 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 கடைசியில எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்றோம். ஆனாலும் தேவன் கிருபை உள்ள தேவன். நீங்க எவ்வளவு தூரம் போனாலும், நீங்க காணாமல் போன ஆடா இருந்தாலும் பரவாயில்ல, காணாமல் போன வெள்ளி காசா இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் உங்களை தேடி கண்டுபிடிக்கிற தேவன் நம்மள. ஆனால் தான் தேவ கிருபை பெரியது. ஆனால் தான் சங்கீதக்காரர் சொல்றாரு, உமது கிருபையின்படி என்னை நடத்துவோம் அப்படின்றாரு. அந்த கிருபையினுக்குள்ள நம்ம அந்த கிருபைக்குள்ள உட்கார்ந்துட்டோம்னா தேவன் அவர் நம்மளை போதிக்க ரெடியா இருக்காங்க. அவர் பிரமாணங்களை நம்ம சொல்லித்தர ரெடியா இருக்காங்க. பைபிள் முழுக்க, பழைய ஏற்பாடு முழுக்க பார்த்தீங்கன்னா கட்டளைகள், நிறைய கட்டளைகள், 10 கட்டளைகள் எல்லாத்துக்குமே தெரியும். தேவன் எழுதி கொடுத்த, கையினால் எழுதி கொடுத்த கட்டளைகள் 10 கட்டளைகள். மனிதன் எழுதினது கிடையாது. தேவன் தன் சுய கையினால எழுதி கொடுத்த கட்டளைகள் 10 கட்டளைகள். அதை முழுக்க நமக்கு எல்லாமே தெரியும். ஆனா புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா யாக்கோபுல ஒண்ணு சொல்றாரு. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ராஜரீக பிரமாணம் அப்படின்றாரு, ராஜரீக கட்டளை அப்படின்றாரு. அது என்ன பாருங்க, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பின்னனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்கிறவர்கள் அப்படின்றாரு. அப்ப அந்த ராஜரீக பிரமாணத்தை நம்ம உணர்றோமா? இல்ல எனக்கு மட்டும் யாரை கேட்டுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல, அப்படி ரோட்லயே கிடந்தாலும் பரவாயில்ல, பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு போக வேண்டியதை நான் சேர்த்து பிடிக்குவேன், அவனுக்கானதை நான் ஒன்றும் விட மாட்டேன், எல்லாமே எனக்கு தான், எல்லாமே எனக்கு தான், எல்லாமே எனக்கு தான் வேணும், எல்லாமே எனக்கு தான் வேணும் அப்படின்றோமா? நம்மளாலுமே ஆராய்ச்சி பார்க்கணுங்க. இன்றைய தினத்துல தேவன் சொல்ற காரியம் பாருங்க. உமது தேவன்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த தேவனே, உமது எங்களை உமது கிருபையின்படி நடத்தும் ஆண்டவரே, உமது கிருபையின்படி நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போய் தருள மாட்டவரே,
நான் எப்படி அடுத்தவங்கள்ட்ட அன்பா இருக்கிறது, நான் எப்படி அடுத்தவங்களோட நல்லபடியா பழகிறது, நான் எப்படி நான் இருக்கிறது அப்படின்னு தேவன்கிட்ட கேட்டோம்னா தேவன் நமக்கு அனைத்தையும் செய்து கொடுக்குற தேவனா இருக்காருங்க. நம்ம சுயத்தால் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. அதனால இன்றைய தினத்துல நம்ம தேவனை நோக்கி கேட்பாங்க, தேவனே உமது அடியானியாகிய என்னை உமது கிருபையின்படி நடத்தி உமது பிரமாணங்களை நான் கை கொள்ளும்படி, உமது பிரமாணங்களை நான் தெரிந்து கொள்ளும்படி எனக்கு போய் தள்ள மாட்டவன்னு கேட்பாங்க. தேவன் நமக்கு போதிக்க ரெடியா இருக்காருங்க. தேவன்கிட்ட கேட்கிறோம், நம்ம காணப்படுவோங்க. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, தேவனே உமது கிருபையின்படி எங்களை நடத்த மாட்டவரே, ஏஸ்தாபனே உமது நீதியின்படி உமது கிருபையின்படி எங்களை நடத்த மாட்டவரே, நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஏஸ்தாபனே உமது பிரமாணங்களை நாங்கள் கை கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. ஏஸ்தாபனே உமது பிரமாணங்களை நான் கை கொண்டு நாங்கள் இன்னும் உம்மிடத்தில் கிட்டி சேர எங்களை கொண்டு உமது திட்டத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு கத்தை தருகிறோம் அப்பா. தகப்பனே கிருபையால் அவர்களை நிரப்போம் அப்பா. குடும்பத்திலே சமாதானம் சந்தோஷம் நிலவட்டும் ஆண்டவரே. தகப்பனே அவள் கையிட்டு செய்யும் அனைத்து வேலையிலும் உமது கரம் இருப்பதாக ஆண்டவரே. தகப்பனே அவர்களோட நீர் இருந்து அவர்களை வழி நடத்துமாப்பா. ஏஸ்தாபனே நீர் உமது கிருபையின்படி உமது சத்தியத்தின்படி அவர்களை வழி நடத்துமாப்பா. உமது நீதியின்படி அவர்களை வழி நடத்துமாப்பா. தேவ கிருபைக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய தினத்திலே தகப்பனே நீர் எங்களை உமது கிருபையை நிரப்ப போவதற்காக நன்றி ஆண்டவரே. நிரப்பி விட்டதற்காக நன்றி ஆண்டவரே. வழி நடத்துமாப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.